நான் உன்னை நம்பி எல்லா வேலைகளையும் செஞ்சேன், உன்னை நம்பி முயற்சி செஞ்சேன், உன்னை நம்பி அதற்கான வேலைகளை எடுத்து வச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த திருமணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் வெளியில் தலை காட்ட சுத்தமாக முடியாது. என்ன பண்ணுவியோ என்ன செய்வியோ, உன்னுடைய முடிவுக்கு என் வாழ்க்கையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாயிட்டாரு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரியான மனநிலை ஒரு மனுஷனுக்கும் இருக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் நாம் பெரிய அளவில் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக இருப்போம். ஏன்னா இந்த கல்யாணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் ஒரு பெண்ணுக்கு திருமண வயதை தாண்டி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அது